இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அப்பாச்சி பைக்கை திருடிச் செல்ல முயன்ற போது விபத்தில் சிக்கி தப்பிக்க முயன்ற இருவரை பொதுமக்கள் பிடித்து பல்லடம் போலீசாரிடம் ஒப்படைத்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்தது? முழு விவரம் என்ன? வணக்கம் மேடம். அதாவது சினிமாவையே மிஞ்சிய சம்பவம்னு இந்த சம்பவத்தை நம்ம சொல்லலாம். அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல தாராபுரம் சாலை பகுதியில இறக்கத்துக்குடோன் அப்படிங்கிற பகுதியில தேவராஜ் என்பவரது அப்பாச்சி வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது காலையில. அப்ப அப்பாச்சி வாகனத்தை இவர் மீண்டும் வந்து பார்க்கும்போது பைக் மாயமாயிருது. பைக் மாயமான உடனே தேட ஆரம்பிச்சிடுறாங்க. தேவராஜ் தரப்பினர் வந்து பைக்கை தேட ஆரம்பிக்கிறாங்க. 2-3 பேர் வந்து பைக்ல தேடிட்டு இருக்கும்போது அந்த பைக்கு பல்லடம் பணப்பாளையம் திருப்பூர் சாலை பிரிவு பகுதியில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் ஒன்றில் பெட்ரோலை நிரப்பிக்கொண்டு 2 மர்ம நபர்கள் அதே அப்பாச்சி பைக்கை எடுத்துக்கொண்டு ஸ்பீடா போறாங்க. போகும்போது திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை வழியா சென்று ரைட்டு திரும்பணும். தாராபுரம் சாலை பிரிவுல ரைட்டு திரும்ப டேர்ன் பண்ண முன்னாடி போன புல்லட் பைக், அதாவது 3 சாலை பிரிவு புல்லட் பைக், முன்னாடி போன புல்லட் பைக் மேல பதட்டத்துல மோதி விபத்து ஏற்படுது. விபத்து ஏற்பட்டு கீழே விழுந்த 2 நபர்களுமே பின்னாடி பைக்ல வரவங்க துரத்துறாங்க அப்படிங்கிற காரணத்தினால எந்திரிச்சு ஓடுறாங்க. ஓடும் போது அங்க இருக்கிற பகுதி பொதுமக்கள் எல்லாமே பிடித்து அவர்களை வந்து பல்லடம் காவல்துறையினர் வரவழைத்து அவர் விசாரணை நடத்துறாங்க. போலீசார் விசாரணையில வந்து அரவிந்த்ராஜ் மதுரையை சேர்ந்தவர் என்பதுமே அவருடைய கூட்டாளியான இன்னொரு மர்ம நபருமே அவருடன் வந்ததுமே அவர் அரவிந்த்ராஜ் மட்டும் போலீசில் சிக்கியதும் இன்னொருத்தர் தலைமறைவானதும் தற்போது தெரிய வந்தது. அதனை தொடர்ந்து பைக் ஓனர் தேவராஜ் கொடுத்த புகாரின் பேரில் தற்போது வழக்கு பதிவு செய்து அரவிந்த்ராஜுக்கு பலத்த காயம் பொதுமக்கள் தாக்குதலினால் ஏற்பட்ட காரணத்தினால பல்லடம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்காக தற்போது ரெஃபர் சென்று கொண்டிருக்கிறது. இது தொடர்பான சம்பவம் இப்பகுதியில் ஒரு பெரும் அதிர்வலைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் மேடம். விவரங்களுக்கு நன்றி சரவணன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.